Hello guys, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 Physics Electrostatics Part 21. ஸோ எனக்கு தெரியல இனி எத்தனை பார்ட் இது போக போகுது அப்படிங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு 25குள்ளனாச்சும் முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ இது 35க்கு மேலே பார்ட்ஸ் போகுமோன்னு தோணுது. இந்த ஒரு லெசனுக்கு மட்டும் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் சால்வ் பண்ணாமல் வெறும் தியரி மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா இத்தனை பார்ட்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் செக் வித் த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் வாட் வி ப்ரொவைட் இன் W2S Academy. ஸோ நீங்கள் இதை தாராளமாக மற்ற இன்ஸ்டிடியூஷன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவுசெய்து வந்து பார்த்துட்டோம்னா கையில் ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சு எல்லாத்தையுமே நீட்டாக எழுதிக்காங்க. நான் என்னென்னலாம் எழுதுறனோ எல்லாத்தையும் எழுதுங்க. ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிருவீங்க, எழுத மாட்டீங்க. பட் இட் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ரைட். ஸோ அது எழுதாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி ஆஃப் த வே. ஸோ பெட்டர் ஸ்டார்ட் ரைட்டிங் அண்ட் டூ லிசன் த கான்செப்ட். புரிஞ்சா? ஸோ எங்கே வந்து கான்செப்ட் புரியாட்டியும் ப்ளீஸ் டூ மென்ஷன் த டைம் இன் த கமெண்ட் ஸோ தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ whenever I get a time. ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். ஸோ இது கொஞ்சம் அப்படியே வளவலன்னு போகும். பட் ஆனால் இதெல்லாம் பேசிக்ஸை இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்லி இது பண்ணுறேன். நான் இடையில வந்து பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் நான் நடத்த ஆரம்பிக்கிறப்போ ஐ வில் ஷோ யூ சம் சிமுலேஷன்ஸ். ஸோ இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபைன். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டக்டர்னு என்ன, டைஎலக்ட்ரிக்னா என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் குட் கண்டக்டர், பேட் கண்டக்டர். அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் வர்றப்போ மோஸ்ட்லி 10th வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன், தெர் ஆர் அதர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா செமி கண்டக்டர், இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா சூப்பர் கண்டக்டர். இது நார்மலாக நீங்கள் பார்க்கறதுப்பா. குட் கண்டக்டர் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் 7th 8thலேயே படிச்சிருப்பீங்க. அதுலேயே வந்து பார்த்துட்டோம்னா பேட் ஆர் புவர் கண்டக்டர், இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ரப்பர், வுட்டு இதெல்லாம் நீங்கள் சின்னதுலேயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது போக வந்து பார்த்துட்டோம்னா இன்னி கிரேட் 11 12லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று வந்து செமி கண்டக்டர், இது தனி ஒரு லெசனே இருக்குப்பா 12th. செமி கண்டக்டர். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் கண்டக்டர் அண்ட் பேட் கண்டக்டரோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ குட் கண்டக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இதில் பார்க்குறப்போ அது என்ன, அது மட்டும் கண்டக்டர்ஸ், அது மட்டும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தே ஹாவ் அ ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகேவா? த மொபைல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமில் இந்த நியூக்ளியஸ் கூட இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பவுண்டாக இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா தே வில் பி நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த நியூக்ளியஸ், தே ஆர் நாட் பவுண்ட் டு த நியூக்ளியஸ். அப்போ இது என்னன்னு பார்த்துட்டோம்னா இது நினைச்சா வந்து பார்த்துட்டோம்னா வெளியே போகும், உள்ளுக்குள்ளே வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா தே ஹாவ் த எபிலிட்டி டு மூவ் ரேண்டம்லி. ஸோ இப்படி கசகசன்னு அது பாட்டுக்கு உள்ள வெளியே இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால தான் வந்து பார்த்துட்டோம்னா எல்லா கண்டக்டர்ஸுமே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் மெயின் காரணமே. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் எழுதியிருக்கேன். கண்டக்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து பார்த்துட்டோம்னா தே ஹெல்ப்ஸ் இன் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? இப்போ கேட்குறாங்க இந்த மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவும் கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் நாட் கனெக்டட் டு எனி எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை. லைக் எந்த ஒரு பேட்டரி கூடயும் நான் கனெக்ட் பண்ணலன்னு வச்சுக்காங்களேன், இது இப்படி. சரியா? ஸோ இந்த இடத்துல நான் எந்த ஒரு பேட்டரி கூடயும் கனெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸில் இருக்கக்கூடிய, நான் சொன்னேன்ல இப்போ காப்பர்னு எடுத்துட்டிங்கன்னா காப்பரில் கோடிக்கணக்கான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா ரேண்டம் டிரெக்ஷனில் போயிட்டு இருக்கும். ரேண்டம் டிரெக்ஷனில் அப்படி ரேண்டம் டிரெக்ஷனில் ஒன்று அப்படியே இடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இங்கே வாட் இஸ் த நெட் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒன்று இடிச்சு கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த பக்கம் போகுதா, இது இந்த பக்கம் போகுதா, அதே கேன்சல் ஈச் அதர். இது பாருங்க, இது இந்த பக்கம் போதா, இது கீழே போதா, they cancel each other. இந்த மாதிரி random directionsல எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டக்டருக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால most of the motion வந்து பார்த்தோம்னா they cancel each other. அப்போ what is the net motion சொல்லி கேட்டானுங்கன்னா அங்க வந்து பார்த்துட்டோம்னா மோஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லாம் நகர்ந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனால் ஒன்று கேன்சல் பண்ணிக்கிறதுனால the net motion of the electron inside the conductor
due to this free electron என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா it is completely zero. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது என்னன்னா இதுக்கு மேல இது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதோட எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா கேன்சல் ஆகி நின்றுச்சு, நெட் மோஷனே இல்ல. ஸோ நெட் மோஷன் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், the conductor is said to be electrostatically equilibrium. ஓகே, ஸோ ஒரு கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அங்க கரண்ட்டும் வந்து பார்த்தோம்னா எனக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ நெட் கரண்ட்டும் வந்து பார்த்தோம்னா சுத்தமா கிடையாது. இப்போ இது வரைக்கும் நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ வாட் இஸ் கண்டக்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா தே ஹாவ் அ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் மொபைல் சார்ஜஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் கண்டக்டிவிட்டி. ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன், ஏதோ காப்பர் ராடோ அயன் ராடோ ஏதாச்சும் ஒன்று நான் எடுத்துக்கிறேன், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் மோஷன்ல எனக்கு போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறது நான் எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதப்போ, இது நீங்க போடணும், எலக்ட்ரிக் இருக்கிறப்ப என்ன ஆகும்னு இப்போ நான் சொல்றேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காத அப்போ எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கும். ரேண்டம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட நெட் மோஷன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு கேட்டாங்கன்னா 0. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்ல எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? கரண்ட் எதுவுமே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? சரி, இது நான் எக்ஸ்ட்ரா இதை நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது புக்ல கொடுக்கல. சப்போஸ் நான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது அதே வந்து பார்த்துட்டோம்னா காப்பர் ராட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா இப்போ இதை நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கூட நான் கனெக்ட் பண்றேன், அதாவது ஒரு பேட்டரி, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சம் அமௌண்ட் எவ்வளவோ ஒரு 100 வோல்ட்டோ எவ்வளோ ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா நான் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா இங்கே கசகசன்னு சுற்றிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, ரேண்டம் டைரக்ஷனில் இருந்த எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் ஆகி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போக ஆரம்பிச்சு. பாருங்க, இது நெகட்டிவா, இந்த பக்கம் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ எலக்ட்ரானும் நெகட்டிவ், அப்போ அது எந்த பக்கம் போக ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்துட்டோம்னா போக ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் எப்படி போகும், பட் ஆனால் நீட்டாக அலைன் ஆகி எனக்கு இப்படி போக ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா லைனாக போக ஆரம்பிக்கும். ஸோ இது பர்டிகுலர் ஸ்பீடில் போகுதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்துட்டோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது நீங்கள் அடுத்த சாப்டரில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல நெட் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கும். நெட் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா we have some values. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இங்கே கிடையாது. அதனால எனக்கு இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட்டும் வந்து பார்த்துட்டோம்னா சம் வேல்யூ வந்து எனக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்துட்டோம்னா this is not electrostatically equilibrium which produces an electric current. ஓகேவா? அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும், கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டையுமே நான் சொல்லிட்டேன். இந்த இதுக்கு ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 2 ப்ராப்பர்ட்டி நான் ஒரே வீடியோல தான் நான் சொல்ல போறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அதனால கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்காங்க. 2 ப்ராப்பர்ட்டி, அந்த 2 ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் ரொம்ப பெருசா வந்து பார்த்துட்டோம்னா நான் கண்டென்ட் எழுதி இது பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்காங்க. இதுதான்ப்பா அந்த 2 ப்ராப்பர்ட்டி. இந்த 2 ப்ராப்பர்ட்டியை தான் நான் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப டீட்டெயிலாக ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வித் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் தனியாக எழுதி. ஓகேவா? என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0 எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மெட்டல் ஸ்பியர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு மெட்டல் ஸ்பியர். இந்த மெட்டல் ஸ்பியரில் நான் உள்ளுக்குள்ளே போய் நான் எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை செக் பண்ணாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்றும் இங்கே மேலே இருக்கும், இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எனக்கு இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல, இல்லை ஆன் த ஸ்பியர் ஆர் அவுட் சைட் த ஸ்பியர், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பட் வேறஸ் இன்சைட் த கண்டக்டர் எங்கே நீங்கள் செக் பண்ணாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 0 தான். அது வந்து அந்த ஸ்பியர் வந்து பார்த்துட்டோம்னா ஃபுல்லாக ஹாலோவாக இருந்தாலும் சரி, ஹாலோனா புரியுது இல்ல, ஒரு பால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே ஓட்டையா இருக்கு, அங்க கொண்டு போய் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை செக் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம ஷார்ட் புட் பால் மாதிரி ஒரு கம்ப்ளீட் சாலிடா இருந்தாலும் சரி ஸ்பியர், ஓகேவா? ஸோ அதுல உள்ளுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணாலுமே வெதர் த கண்டக்டர் இஸ் சாலிட் ஆர் ஹாலோ, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் செக் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி 0. ஓகேவா? ஒன்று சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இல்லை சர்ஃபேஸ் விட்டு ஒரு பர்டிகுலர் தூரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா சார்ஜ் எப்போவுமே வந்து பார்த்துட்டோம்னா
சர்ஃபேஸுக்கு மேல தான் இருக்கு. ஒரு கண்டக்டர்னு எடுத்துட்டோம்னா அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து சாலிடா இருந்தாலும் சரி, ஹாலோவா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இந்த ரெண்டை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்குப்பா. இதைத்தான் இன்னி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சா? ஸோ கொஞ்சம் நல்லா தெளிவா இது பண்ணிக்காங்க. எங்கேயும் வந்து பார்த்துட்டோம்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைன். இப்போ நான் ஒன்னொன்னா பாயிண்ட்ஸ் நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு கண்டக்டருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. ஓகேவா? சப்போஸ் ஜீரோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, ஒரு பாயிண்ட்டை இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்க. சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா கண்டக்டருக்கு உள்ள ஜீரோவா இல்லாம இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு இது 5 நியூட்டன் பெர் மீட்டர் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நியூட்டன் பெர் கூலும் அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஃப்ரீ சார்ஜஸ் இருக்குல்ல, மொபைல் சார்ஜஸ், அது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வந்து பார்த்துட்டோம்னா அது என்ன சொல்றது, தே எக்ஸ்பீரியன்ஸ் அ மோஷன். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், தே டோன்ட் ஹேவ் எனி நெட் மோஷன். கரெக்டா? ஆனா இந்த எக்ஸ்டர்னல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எனக்கு என்ன ஆகுது, இந்த சார்ஜஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நெட் மோஷனும் என்ன ஆயிரும், நாட் ஈக்குவல் டு ஜீரோ. முன்னாடி என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? சோ அப்போ இங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, முன்னாடிதான் நான் சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்கும். ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா நெட் மோஷன் வந்து எனக்கு ஜீரோவா இருக்கும். நெட் மோஷன் வந்து ஜீரோவா இருக்கிறதுனால கரண்ட் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. பட் ஆனா இங்க என்ன சொல்ல வரானுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எனக்கு நெட் மோஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஆஃப் அ கண்டக்டர் அப்படிங்கிறதே ஒண்ணு வந்து நடக்காம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்றானுங்க. பட் ஆனா திஸ் இஸ் கான்ட்ரடிக்டரி. நான் முன்னாடி தான் என்ன சொன்னேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அச்சீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன். எப்போ, அங்க மேல வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணாதப்போ. கரெக்டா? ரைட்? ஈக்குவல் டு இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறப்போ தே ஆர் இன் இது ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஓகேவா? இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, இதை நம்ம ஒரு சின்ன பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பண்ணினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா, இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் அப்ளை பண்ணலப்பா. இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் அப்ளை பண்ணல. அப்போ இந்த ஃப்ரீ சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரேண்டம் மோஷன்ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இருக்கும். ஓகேவா? அப்படி ரேண்டம் மோஷன்ல எனக்கு இருக்கிறப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல நெட் மோஷன் ஆஃப் த சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஜீரோ. அதனால தே ஆர் இன் அன் ஈக்லிபிரியம். எங்கேயும் நகராது. நெட் மோஷன் ஜீரோ. நெட் மோஷன் ஜீரோனா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அச்சீவ் பண்ணியாச்சு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அச்சீவ் பண்ணியாச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேவா? ஆனா நம்ம சொன்ன மாதிரி இங்க சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்ம செக் பண்றோம்ல. சப்போஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் நீட்டா போய் வந்து பார்த்தோம்னா அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் எனக்கு பாசிட்டிவ் சொல்லக்கூடிய இந்த ஹோல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் தான்ப்பா சொல்லணும். இது வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் இதை வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து ஹோல்ஸ்ன்னு சொல்லணும். இது ஏன் ஹோல்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம செமி கண்டக்டர் அப்படிங்கிற லெசன் படிக்கிறப்போ அதை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது ஹோல்ஸ். அப்ப என்னன்னு பார்த்துட்டோம்னா எனக்கு எல்லாம் பாருங்க, இது 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 வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் தானே. ஸோ இந்த டெர்மினல் வந்து நெகட்டிவ், இந்த டெர்மினல் பாசிட்டிவ். அதனாலதான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சைடு போய் அலைன் ஆயிருச்சு. இது ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சைன் போய் அலைன் ஆயிருச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்துட்டோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் நகர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? இதுக்கு மேல இது நகராது. அப்ப இதுக்கு மேல இது நகராதுங்கிறப்போ இது ஆக்சுவலா என்ன ஆயிருச்சுன்னு அர்த்தம், எனக்கு இங்க வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அச்சீவ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஆனா நானே தான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அச்சீவ் ஆகாது அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, சரி இப்ப இங்க என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு இருக்கிறேன்னா அது வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தனால உள்ளுக்குள்ள இந்த சார்ஜஸ் வந்து ரீஅலைன் ஆச்சு. கரெக்டா? சோ இந்த சார்ஜ் அங்கேயும் இங்கேயும் எனக்கு வந்து ரீஅலைன் ஆகிறதுனால இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா கிரியேட் ஆகுது. இன்டர்னல் உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இப்ப என்ன தெரியுமா நடக்கும், இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நல்லிஃபை பண்ண ட்ரை பண்ணும்.
புரிஞ்சா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா கேன்சல் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா அது நல்லிஃபை ட்ரை பண்ண நல்லிஃபை ஆக ட்ரை பண்ணுச்சுன்னா, ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா தே கேன்சல் ஈச் அதர் அண்ட் தே நல்லிஃபைட் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா மறுபடியும் என்ன ஆயிருச்சு? தே ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி ஈக்லிபிரியம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா கன்ஃபார்மா எனக்கு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா, நீங்க குடுத்தாலும், குடுக்காட்டியும் வந்து பார்த்துட்டோம்னா, கடைசியில எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் எனக்கு அச்சீவ் ஆயிரும். ஏன்னா, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும், இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல 2யும் கேன்சல் பண்ணி, கடைசியில மறுபடியும் எங்க வந்து தான் நிக்கும்? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ட தான் அது அட்டைன் பண்ணும். ஓகேவா? சோ இது அட்டைன் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதத்தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? மறுபடியும் அதை அப்படியே லைனா ஒன்னொன்னா சொல்லிட்டு வர பாருங்க. என்ன சொல்றானுங்க? ஒரு கண்டக்டருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க போய் செக் பண்ணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா 0. ஏன் 0? அது 0வா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. சரி அதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? சப்போஸ் நம்மளா எடுத்துக்கல. எப்பவும் 0ன்னு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் 0வா இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்கறானுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இல்லைன்னா உள்ளுக்குள்ள மொபைல் சார்ஜஸ் வந்து பார்த்துட்டோம்னா மோஷன்லயே தான் இருக்கும். அது மோஷன்லயே இருக்கிறதுனால நெட் மோஷன் வந்து 0 ஆகாது. நெட் மோஷன் 0வா இல்லாத காரணத்தினால இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஆஃப் த கண்டக்டர் அட்டைன் பண்ண முடியாது. ஆனா நான் முன்னாடி தான் என்ன சொன்னேன்? தே அட்டைன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். சோ இது ரெண்டுமே முரண்பாடா இருக்கு. சரியா? கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஓகேவா? சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். கொடுத்தும் பார்க்கலாம், கொடுக்காமையும் பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தோம்னா ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுதா இல்லையான்னு. சோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டக்டருக்கு வந்து பார்த்துட்டோம்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காதப்போ அதுல இருக்கக்கூடிய ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் வந்து பார்த்துட்டோம்னா ரேண்டம் டிரெக்ஷன்ல எனக்கு இருக்கும். ரேண்டம் டிரெக்ஷன்ல இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும்? நெட் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா நெட் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா 0வா இருக்கும். சரி, நெட் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 0வா இருக்கும். நெட் மோஷன் 0 அப்படின்னாலே இது என்ன ஸ்டேட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி ஈக்லிபிரியம் ஸ்டேட். அப்ப எனக்கு இங்க என்ன இதாகும்? நெட் கரண்ட்டும் வந்து பார்த்துட்டோம்னா ப்ரொடியூஸ் ஆகாது. இது வந்து எப்பவும் போல கரெக்ட். ஓகேவா? சரி, நம்ம சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் வெளியிருந்து கொடுக்கறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் வெளியிருந்து கொடுக்கறேன் அப்படின்னா இந்த கண்டக்டருக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ரீஅரேஞ்ச் ஆகுது. அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் டெர்மினல்ல வந்து அரேஞ்ச் ஆகி நின்றும், ஹோல்ஸ் எல்லாமே நெகட்டிவ் டெர்மினல்ல போய் நின்றும். இதுக்கு மேல இது வந்து பார்த்தோம்னா நகர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மோஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நெட் மோஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்டிங் வந்து நெட் மோஷன் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு? இதுக்கு மேல இந்த எலக்ட்ரான்னாலையும் ஹோல்னாலையும் நகர முடியாது. சோ நெட் மோஷன் பிகம் 0. அப்ப நெட் மோஷன் பிகம் 0 அப்படினாலே என்ன அர்த்தம்? இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுக்கும் உள்ள போய் சொல்லணும் அப்படின்னா நான் வெளியே கொடுத்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் அங்கேயும் இங்கேயும் ரீஅலைன் ஆச்சு இல்ல, இந்த ரீஅலைன்மெண்ட்னால உள்ளுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட உள்ளுக்குள்ள கிரியேட் ஆன இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்னோட ஒன்ன கேன்சல் பண்ண ட்ரை பண்ணும், சமன்படுத்த ட்ரை பண்ணும். சோ அந்த ஸ்டேட்டும் வந்து பார்த்தோம்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி ஈக்லிபிரியம் ஸ்டேட். அப்ப கன்ஃபார்மா ஒரு கண்டக்டர் வந்து பார்த்துட்டோம்னா நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா? ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த கண்டென்ட்க்கு வந்து பார்த்துட்டோம்னா இதுக்குள்ள போலாம்ல. ஃபைன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுதுன்னு சொன்னான்ல, இந்த ரீஅலைன்மெண்ட். இந்த ரீஅலைன்மெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் தெரியுமா ஆகும்? 10 to the power -16 செகண்ட். எவ்வளவு சின்னதுன்னு யோசிச்சு பாருங்க. 1/16 ஓகேவா? இந்த டைம்லயே நடந்து முடிஞ்சது, which is instantaneous. நம்ம யோசிக்கிறதுக்கு கூட இங்க டைமே கிடையாது. அந்த ஃபிராக்ஷனை விட பயங்கர சின்னதுப்பா. அவ்வளவு கம்மியான டைம் பீரியட்ல இது நடந்து முடிஞ்சிடும் டக்குன்னு. ஓகேவா? சோ அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஈஸிப்பா. சோ செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கானுங்க? ஒரு கண்டக்டருக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா நெட் சார்ஜ் இருக்காது. சார்ஜ் எப்பவுமே வெளிப்பக்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றானுங்க. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளா ஒரு காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டோம்னா வரையுங்க அப்படின்னு சொல்றானுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் இருக்கு. ஓகே, ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கு. இந்த ஸ்பியர் வந்து பார்த்துட்டோம்னா மேலே ஃபுல்லா வந்து சர்ஃபேஸ்ல சார்ஜ் ஆயிருக்கு. ஓகே, சர்ஃபேஸ் ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம்னா மேலே சார்ஜ் இருக்கு.
இப்போ காசியன் சர்ஃபேஸை வச்சு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். காசியன் சர்ஃபேஸை வச்சு ஓகே, காஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் தான் என்ன சொல்லிட்டேன், உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்காதுன்னு சொல்றோம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ளுக்குள்ள வந்து நான் ஒரு காசியன் சர்ஃபேஸை நான் வரைகிறேன். ஓகேவா, வெரி க்ளோஸ் டு த ஸ்பியர். இந்த ஸ்பியருக்கு ரொம்ப பக்கத்திலே ஒட்டி இருக்கிற மாதிரியே உள்ளுக்குள்ள நான் காசியன் சர்ஃபேஸை நான் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை காசியன் சர்ஃபேஸ். இதுதான் என்னோட காசியன் சர்ஃபேஸ். நல்லா பாருங்க, எப்பவுமே காசியன் சர்ஃபேஸ்க்கு உள்ளுக்குள்ள சார்ஜ் இருந்தா தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க, ஸ்பியர் வெளியே இருக்குது, ஸ்பியருக்கு உள்ள காசியன் சர்ஃபேஸ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். காசியன் சர்ஃபேஸுக்குள்ள வந்து பார்த்தோம்னா சார்ஜ் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. ஸோ த சார்ஜ் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் இஸ் 0. அப்போ காஸ் லால போட்டு இதை கொண்டு போய் அப்ளை பண்ணலாமா? காஸ் லாவோட ஃபார்முலா என்ன? Q டிவைடட் பை எப்சிலான் நாட். கரெக்டா? அப்போ இதுல கொண்டு போய் வந்து பார்த்துட்டோம்னா நான் இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? Q வந்து 0 டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ ஆப்வியஸா எனக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? 0. அப்ப என்ன சொல்ல வரானுங்க? கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டோம்னா சார்ஜ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காசியன் சர்ஃபேஸுக்கு உள்ளுக்குள்ள வந்து சார்ஜ் இருக்கிறதுக்கோ இல்ல ஒரு சார்ஜ்டு ஸ்பியருக்கு உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. சார்ஜ் எப்பவுமே எங்க தான் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்? அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் எப்பவுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது சாலிடா இருந்தாலும் சரி, ஹாலோவா இருந்தாலும் சரி. Charge is always distributed on the surface of the இது என்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது காஸ் லா வச்சு வந்து பார்த்தோம்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது நீங்க மறக்காம இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? த காஸ் லா டஸ் நாட் கண்டைன் எனி சார்ஜ் என்க்ளோஸ்டு பை இட். ஓகேவா? காஸ் லா எந்த சர்ஃபேஸையும் என்க்ளோஸ் பண்ணல. இதுவே ஆப்போசிட்ல இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காஸ் லா போட முடியும்பா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்பியர்னு வச்சுக்கலாம். இதான் சார்ஜ்டு ஸ்பியர்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ரெண்டு எக்ஸ்ட்ரா இது நான் சொல்கிறேன், நானா எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா சார்ஜ்டு ஸ்பியர். ஓகே, சார்ஜ்டு ஸ்பியர் இப்படி இருக்கட்டும். இப்போ காஸ்லாம் வந்து பார்த்துட்டோம்னா நான் காசியன் சர்ஃபேஸை இப்படி வெளியே எடுக்கிறேன், இப்படி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி எடுத்தேன் அப்படின்னா இங்கே நீங்க காஸ்லாம் இப்போ இதுதான் காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ். இப்போ காசியன் சர்ஃபேஸுக்குள்ள எனக்கு சார்ஜ் இருக்கா? ஸோ Q is equal to I have some charge. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து காஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? Q divided by epsilon naught அப்படியே இருக்கும். ஸோ Q எவ்வளவு சார்ஜ் இருக்கு? எவ்வளோ ஒரு சார்ஜ் இருக்கு divided by epsilon naught. ஸோ எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா உங்களால எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதைத்தான் சொல்லியிருக்கானுங்க. எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சர்ஃபேஸுக்கு உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்காது. அது எப்பவுமே வெளிப்பக்கத்துல தான் வந்து பார்த்துட்டோம்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்ம 2 பாயிண்ட் இங்க பார்த்தோமா, இந்த 2 பாயிண்ட் மறந்துடக்கூடாதப்ப என்னப்பா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா எங்க பார்த்தாலுமே வந்து இன்சைடு ஒரு கண்டக்டருக்கு உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே 0. அடுத்தது ஒரு கண்டக்டருக்கு உள்ளுக்குள்ள சார்ஜ் எப்பவுமே இருக்காது, வெளிப்பக்கத்துல தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் 2 பாயிண்ட். ஓகேவா? ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஒன்று இருக்கு, அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். லாஸ்ட் பாயிண்ட், அதை நான் மறந்துட்டேன், அதை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதை நான் கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, electric field outside the conductor is always perpendicular to the surface and it has a magnitude. ஸோ அந்த வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். சிக்மானா நம்மளுக்கு தெரியும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம என்னங்கிறது ப்ரூஃப் பண்ண போகிறோம். எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே வந்து பார்த்தோம்னா கண்டக்டருக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்? சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ நம்ம கான்ட்ரவர்ஷியலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் பேரலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்பானுங்க. சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த கண்டக்டர் பாருங்க, இது கண்டக்டர்ப்பா, இது கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு வந்து பார்த்துட்டோம்னா பேரலாவே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கண்டக்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அந்த மொபைல் சார்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, தே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ்னால தே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அப்ப ஆக்சலரேஷன் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? நெட் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? நெட் மோஷன் நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? அது வந்து ஈக்லிபிரியம்ல இல்லன்னு அர்த்தம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்ல இல்லன்னு அர்த்தம். ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் நம்ம பார்த்தோம் they are in electrostatic equilibrium அப்படின்ட்டு. அப்ப இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கான்ட்ராடிக்டரியா இருக்கு. அப்ப கன்ஃபார்மா பேரலலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
ஓகேவா? அப்ப எப்படிதான் இருந்தாகணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா இஃப் இட் ஷுட் ஹேவ் அ மேக்னிடியூட் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னா தே ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். எப்படி? இந்த மாதிரி இங்க பாருங்க, நான் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா வெளிப்பக்கமா இருக்கு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல். இதுல நான் என்ன பண்றேன்னா ஒரு காசியன் சர்ஃபேஸ், இப்படி நான் அந்த இடத்துல பிங்க் கலர்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இத காசியன் சர்ஃபேஸ். ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா பர்பெண்டிகுலரா இப்படி உள்ளுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கலாம். இங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, இந்த காசியன் சர்ஃபேஸ்ல இந்த இதே மாதிரி இந்த பக்கம் இப்படி ஒண்ணு இருக்குல்ல, உள்ளுக்குள்ள இந்த பக்கம் இப்படி ஒண்ணு உள்ள பூந்து வெளியே வந்திருக்குல்ல. சோ இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்னது பாட்டம், இது வந்து இந்த பார்ட் வந்து பார்த்துட்டோம்னா டாப். இது எல்லாமே கர்வ்டு சிலிண்டர் தானே, சிலிண்டர்னா இது எல்லாமே கர்வ்டு தானே, இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். இங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டோம்னா பர்பெண்டிகுலர் டு த சார்ஜ்டு சர்ஃபேஸ். இந்த சிலிண்டர் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த சார்ஜ்டு சர்ஃபேஸ். அப்படி இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. இது வந்து இட் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் அட் ஆல். இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டோம்னா இட் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் எனி எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அதே மாதிரி இந்த பாட்டம் சர்ஃபேஸும் வந்து பார்த்துட்டோம்னா டஸ் நாட் கான்ட்ரிபியூட். இந்த சிலிண்டரோட பாட்டமும் வந்து பார்த்துட்டோம்னா இட் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் எனி எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஜீரோ. அப்போ யார் மட்டும்தான் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றா? ஒன்லி த டாப் போர்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம்னா டாப் போர்ஷன் ஆஃப் த சிலிண்டர் மட்டும்தான் they contribute an electric field. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா, அப்ப இது டாப் போர்ஷன் அப்படின்னா இது கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டோம்னா பர்பெண்டிகுலரா தானே இருந்தாகணும் சர்ஃபேஸுக்கு. ஸோ அப்ப இங்க என்ன சொல்ல வரானுங்க ஓவராலா? ஸோ இந்த இந்த சர்ஃபேஸ்னால வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா EA. ஓகேவா? அண்ட் அடுத்தது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கானுங்க, சிக்மா இன்டூ ஏ. சிக்மானா என்ன? சிக்மாங்கிறது வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, இந்த வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் அதோட ஏரியா, அது வந்து பார்த்துட்டோம்னா ஏ. இது வந்து பார்த்துட்டோம்னா இங்க நான் வெளியே போட்டதுக்குப்பா, ஓகேவா, வெளியே போட்டிருக்கிற சர்ஃபேஸுக்கு டிவைடட் பை எப்சிலான் நாட். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சிலிண்டரோடது, இது வந்து சிலிண்டரோடது. ஓகேவா, இந்த ரெண்டுமே. அப்ப நம்ம இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், the total electric field is equal to sigma divided by epsilon naught கிடைக்குதா? இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கே டிரைவ் பண்ணியாச்சு அந்த இடத்துலயே, ஒரு 2-3 பார்ட்டுக்கு முன்னாடியே இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரானுங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மூணாவது பாயிண்ட் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் அண்ட் இட் கிவ்ஸ் த வேல்யூ மேக்னிடியூட் எவ்வளவா இருக்கும், சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். பேரலலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இனி நாலாவது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பார்ட் இருக்கு, அதையும் நான் இதே இதுலயே நான் முடிச்சிடறேன். அதோட வந்து பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. அப்புறம் நாளையும் சேர்த்து வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் கொடுத்துறேன். ஓகே, 4 பாயிண்ட் என்ன சொல்ல வர்றானுங்க அப்படிங்கிறது மட்டும்தாச்சு. ஃபைன். ஸோ இங்க வந்து பார்த்துட்டோம்னா நாலாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் இங்க எழுதிக்கலாமா? மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கானுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் outside the surface, outside the conductor is always perpendicular to the surface and has a value and has a magnitude of sigma divided by epsilon naught, that is E is equal to sigma divided by epsilon naught. ஓகேவா? ஸோ இதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னது, நாலாவது பாயிண்ட். ஸோ அந்த நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ நாலாவது பாயிண்ட்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்துட்டோம்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் உள்ளேயோ வெளியேவோ எல்லா பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சேமா தான் இருக்கும். சரி, எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லா தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா கன்ஃபார்மாக கண்டக்டருக்கு பேரலாக போகாது, எல்லாமே பர்பெண்டிகுலர் தான். ஏன்னா அதைத்தான் நம்ம மூணாவது பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே என்ன சொல்றானுங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்துட்டோம்னா இந்த சார்ஜஸ் எல்லாம் எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சார்ஜ் இந்த இடத்துக்கு தள்ளணும், இல்லை இந்த சார்ஜ் இங்கே தள்ளணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வேலையே செய்ய தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேமா இருக்குன்னு அர்த்தம்.
எங்க செக் பண்ணாலுமே பாருங்க, இந்த சர்ஃபேஸ்ல எந்த இடத்துல நீங்க செக் பண்ணாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேமா இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேமா இருக்கிற காரணத்தினால தான் இந்த சார்ஜை நான் நகர்த்துறதுக்கு நான் வேலையே செய்ய தேவையில்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம் போற தண்ணி, அதாவது ஆத்துல வந்து தண்ணி போயிட்டு இருக்கு, அதுல வந்து பார்த்துட்டோம்னா நீங்க தண்ணி போற போக்குல நீங்க போட்ல போறப்ப நீங்க ஏதாச்சும் ஒண்ணு வேலை செய்யணுமா? தேவையில்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு போடணுங்க, ரோ பண்ணணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. தண்ணியே அதை இழுத்துட்டு போயிடும். அங்க நீங்க வேலையே செய்ய தேவையில்லை. கரெக்டா? அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல நீங்க வச்சுக்காங்க. இந்த சர்ஃபேஸ்ல எல்லா பக்கம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேமா இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேமா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சிட்டோம்னா ஏல இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலும் இந்த பாயிண்ட் பின்னு வச்சிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலும் வந்து பார்த்துட்டோம்னா சேம். அதாவது electrostatic potential at A and electrostatic potential at B are same. அப்போ A ல இருந்து B க்கு வந்து பார்த்துட்டோம்னா நான் ஒரு சார்ஜை நான் தள்ளுறேன் அப்படின்னா இங்க நான் வந்து பார்த்துட்டோம்னா வேலையே செய்ய தேவையில்லை. work done is completely zero. ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றானுங்க, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றானுங்க. நான் சொல்றது புரியுதா? வாட் இஸ் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்? இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், அது ஆனோ இன்னோ அதான் இங்கே நான் போட்டோம் பாருங்க. இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் inside the surface, if the electric potential is same, then the surface is said to be equipotential surface. ஓகேவா? என்ன சொல்ல வரானுங்க? If all the points on or inside the surface, உள்ளுக்குள்ளேயோ இல்ல வெளியேயோ இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்ல எங்க கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தாலும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து சேமா இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸுக்கு பேரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் நகர்த்துறதுக்கு நான் வேலை செய்யணுங்கிறது தேவையில்லை. work done is always zero on the equipotential surface. ஸோ இதுதான்ப்பா வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 4 பாயிண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இதான் கண்டக்டர்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இனி டைஎலக்ட்ரிக்ஸ் பக்கம் நான் போகல. கண்டக்டர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். என்ன முக்கியமான 4 பாயிண்ட் என்னன்னா மறுபடியும் ஒரு டைம் சொல்லிருங்க. ஒரு கண்டக்டருக்கு உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஒரு கண்டக்டருக்கு எப்பவுமே சார்ஜ் வந்து வெளிப்பக்கம் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேர்ட் பாயிண்ட், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கண்டக்டருக்கு எப்பவுமே பர்பண்டிகுலரா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். பேரலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4வது பாயிண்ட், ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள வெளியே எல்லா பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸுக்கு பேர் என்ன சொல்றானுங்க? ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எல்லா பக்கம் சேமா இருக்கும். சர்ஃபேஸுக்கு உள்ளுக்குள்ளேயும் சேமா இருக்கும், சர்ஃபேஸுக்கு வெளியே எந்த இடத்துல செக் பண்ணாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் சேம். அப்போ இந்த மாதிரி சர்ஃபேஸுக்கு பேரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றானுங்க. ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜை இன்னொரு இடத்துக்கு நான் தள்ளிட்டு போறது நான் வேலை செய்ய தேவை இல்லை. work done is always zero. இந்த 4 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க. உள்ளுக்குள்ள நீங்க ஃபுல்லா டீடைலா நீங்க இது பண்ணாட்டியும் இந்த 4 பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபைன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்துட்டோம்னா நான் இந்த எழுதின பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதி வச்சு ஒரு 2-3 டைம் நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. இதுக்கு சிமுலேஷன் கிடையாது, அதனால தான் எனக்கு சிமுலேஷன் வச்சு காமிக்க முடியல. ஃபைன். ஓகே கைஸ், தேங்க்யூ.